தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலத்தின் 13ஆம் ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய நாளில் குறிப்பாக நாம் பங்கிலுள்ள அனைத்து குடும்பங்களின் கருத்துக்களுக்காக இப்பணியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இப்பணியிலே நாம் சிறப்பாக வேண்டுவோம். கொரோனா நோயின் தாக்கத்திலிருந்து இறைவன் உலகை விடுவிக்க வேண்டுமாறும், அதற்கு நல்ல தீர்வை கண்டுபிடிக்கவும், குணப்படுத்தும் மருந்தையும் நோயை தடுக்கக்கூடிய மருந்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஞானத்தை இறைவன் மருத்துவர்களுக்கு தந்தள்ளவும், இந்த நோயினால் பல்வேறு விதத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் மறுவாழ்வு அளிக்கவும் இப்படியில் நாம் சிறப்பாக ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். மேலும் இத்திருப்பலியில் மரித்த 16வது நினைவு நாளை நினைவு புரிந்த செல்வராஜ் என்பவரின் ஆன்மீக பாற்றுக்காகவும், டி வின்சென்ட், டி ஜெயராஜ், லில்லி ஆகியோரின் ஆன்மீக பாற்றுக்காகவும் ஜெபிக்க இப்படி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மரிய மெர்சி ஆஞ்சலா என்பவரின் ஆன்மீக பாற்றுக்காகவும் ஜெபிக்க ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இக்கருத்துக்களுக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இந்த உன்னத பலியில் தகுந்த முறையில் பங்கேற்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதரிகளிடமும் நான் சாமியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாணப்படுத்த வாங்குவதற்கு அனைவரை சகோதர சகோதரிகளே, நம் இறைவனாக எனக்காக வேண்டிக் கொள்கின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாக்குது, உலகிலே நம் மனத்தோருக்கு அமைதியாகுது. உண்மை புகழ்கின்றோம், உண்மை வாழ்த்துகின்றோம், உண்மை ஆராதிக்கின்றோம், உண்மை மாற்றுப்படுத்துகின்றோம். முழுமையான மாற்றின் பொருட்டு வந்து நன்றி தெரிவிக்கின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வாழ்வுலக அரசரே, எல்லாம் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கத்தில் வைத்திருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியானவர் தந்தையாகிய இறைவனின் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறியனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 8-11 வரை, பின் 14-16 வரை. ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு சென்றார். அங்கே இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன் பின் அவர் அவ்வழியே செல்லும் போதெல்லாம் அங்கே உணவருந்தி விட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியார் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல்தளத்தில் சிறிய அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்போதெல்லாம் அங்கே தங்கி அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு ககேசி, அவருக்கு குறையேதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றார். எலிசா, அவளை இங்கு வரச் சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். இது ஆண்டவர் வாக்கு. திருப்பாடல் 89 1-2 வரை மற்றும் 15, 16, 17, 18 பல்லவிகள். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். 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 நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானம் போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். விழாவின் பேரொழியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். 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 இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, திருவசனங்கள் 3-4 முடிய, பின்பு 8-11 முடிய. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி
திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பது நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளாகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், உங்களை இருளில் நின்று தமது வியத்தகு வழிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயின் நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 37 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக் கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோரில் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜேம்ஸ் கெல்லர் என்பவர் யூ கேன் சேஞ்ச் த வேர்ல்ட் என்ற ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். அதிலே ஒரு நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஒரு சிறுமி காக்கா விழிப்பு என்ற நோயினால் அவள் பாதிக்கப்பட்டு மிகுந்த வேதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கின்றாள். கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்தவளாக ஒரு நோயாளியாக மாறி மருத்துவமனையிலே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வருகின்றாள். பல நாட்கள் மருத்துவமனையில் அவள் நோய்க்காக சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். தன் மீது அவளுக்கு வருத்தம், கவலை, எனக்கு இப்படி ஆய்விட்டது என்ற அந்த ஒரு கவலையிலே இன்னும் அவள் அதிகமாக நொந்து கொண்டிருக்கின்றாள். ஆனால் ஒரு கட்டத்திலே அவளுக்கு
தொடர்ந்து தன் மீது அவள் கவலை கொண்டிருப்பதை அவள் விட்டுவிட்டு, எதற்காக நான் தொடர்ந்து கவலைப்பட வேண்டும், என்னுடைய இந்த மனநிலையை நானே வெறுக்கிறேன், இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். எனவே அவர் தன் அருகிலே அந்த மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற மற்ற நோயாளிகளை பார்க்க ஆரம்பிக்கின்றார். ஒவ்வொருவரிடமும் சென்று அவளே பேசுகின்றார். அவர்களுடைய வேதனைகளை, துன்பங்களை, அவர்களுடைய நோய்களை கேட்டறிகின்றார். அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க தொடங்குகின்றாள் அந்த சிறுமி. கொஞ்சம் கொஞ்சமாக இவள் தன்னுடைய நோயை மறக்க தொடங்குகின்றாள். அதில் என்ன ஆச்சரியம் என்றால், இவள் மற்றவர்களது நோயை கேட்டு அவர்கள் மீது பரிதாபப்பட்டு அவர்களுக்கு உதவி செய்ய தொடங்கிய பின்பு இவளை அவள் மறந்து விடுகின்றாள். இவளுடைய நோயும் மீண்டும் அவளுக்கு வரவில்லை. மீண்டும் ஒரு முறை கூட அவளுக்கு அந்த காக்கா விழிப்பு நோய் வரவில்லை. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடராக வாழ்வதற்கு அழைப்பு விடுக்கின்றார். என்னுடைய சீடராக, என்னுடையவராக நீங்கள் வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு அதை முன்னிறுத்தி தன்னை பின்பற்றுபவர்கள் கொண்டிருக்க வேண்டிய தகுதிகளையும் ஆண்டவர் பட்டியலிடுகிறார். குறிப்பாக இன்றைய நற்செய்தியில், அதாவது மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரத்தில் 38வது இறைவார்த்தையில், என்னை பின்பற்ற விரும்புவோர் தம் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொல்லுகின்றார். அப்போதுதான் என்னுடையவராக அவர்கள் கருதப்படுவார்கள் என்று. இதை அப்படியே நாம அதற்கு இணையான பகுதியாக லூக்கா நற்செய்தியில் 9வது அதிகாரம் 23வது இறைவார்த்தையில் லூக்கா இவ்வாறு கூறுகின்றார்: என்னை பின்பற்ற விரும்புவோர் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று கூறுகின்றார். இந்த சிறுமியுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், தன்னுடைய துன்பத்தை அவள் ஏற்றுக்கொள்ளாத போது அவள் தொடர்ந்து அவளால் பயணிக்க முடியவில்லை. அவள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகின்றாள். தொடர்ந்து அவள் வேதனையை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றாள். எப்பொழுது தனது துன்பத்தை ஒதுக்கிவிட்டு மற்றவர்களுடைய துன்பத்தை அவள் கண்ணோக்குகின்றாளோ அப்போது அவள் அதிலிருந்து முற்றிலும் விடுபடுகின்றாள், குணமாகின்றாள். ஆக ஆண்டவரும் அவ்வாறே என்று நற்செய்தியில் கூறுகின்றார்: அனைத்திற்கும் மேலாக நீங்கள் என்னை பற்றிக் கொள்ளுங்கள், என்னுடைய சீடராக நீங்கள் மாறுங்கள், என் பொருட்டு உங்கள் வாழ்வில் வருகின்ற துன்பங்களை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் என்னுடையவராக மாறுவீர்கள். உங்கள் பிரச்சனைகளை நான் பார்த்துக் கொள்வேன், ஏனெனில் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்ற வார்த்தைகளை பார்க்கிறோம். அவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற அந்த செய்தி, என்னை விட நீங்கள் உங்களுடைய தந்தையையோ தாயையோ மகனையோ மகளையோ அன்பு செய்பவராக இருந்தால் என்னுடையவராக நீங்கள் கருதப்பட தகுதியற்றவர்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். யோசித்து பார்ப்போம், ஒரு தாயை தந்தையை தன்னுடைய மகனை மகளை கூட என்னை விட மிகுதியாக நீங்கள் அன்பு செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லும்போது அவர்களை ஒதுக்கிவிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்ல வருகின்றாரா என்று நாம் சிந்தித்தால் நிச்சயமாக இல்லை. இவர்களை காட்டிலும் மிகுதியாக நீங்கள் என்னை அன்பு செய்ய வேண்டும். எப்படி ஆண்டவரை அன்பு செய்வது? நீங்கள் ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும் என்றால், என்னை அன்பு செய்ய வேண்டும் என்றால், என்னுடைய கட்டளைகளை கடைபிடியுங்கள். என்னுடைய அந்த மதிப்பீடுகளை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் செயல்களில் வெளிப்படுத்துங்கள். நேர்மையோடு இருங்கள், தாழ்ச்சியோடு நடந்து கொள்ளுங்கள், நீதியோடு இருங்கள். உங்களுடைய தாயோ தந்தையோ மகனோ மகளோ யாராக இருந்தாலும் சரி, நீதியின் முன்பு அவர்கள் சமமே. முதலில் எனக்கு நீதி, ஆக இதை நான் நீதியோடு செயல்படுவேன் என்று ஒருவர் செயல்பட்டால் அவர் கடவுளை பெற்றுக்கொண்டு இருக்கின்றவராக இருப்பார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களை ஏற்றுக்கொள்பவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள். எப்போது நாம் கிறிஸ்துவின் சீடர்களாக வாழும்போது. ஆக இன்று நாம் கிறிஸ்துவின் மறுபிரதிகளாக இங்கு வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். ஆக இங்கே வாழ்பவர்கள் மறு கிறிஸ்தவன், மறு கிறிஸ்தவள், இங்கே கிறிஸ்து என்னில் வாழ்கின்றார் என்று பவுல் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2வது அதிகாரம் 20வது இறைவார்த்தையில் பவுல் சொல்லுகின்றார், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார் என்று கூறுகின்றார். ஆக அத்தகைய ஒரு சொல்லை நம்முடைய வாழ்க்கையில் நாம் துணிவோடு சொல்ல முடியுமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, என்னை பார்ப்பவர்கள் என்னிலே கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் பார்க்க வேண்டும், கிறிஸ்துவின் இரக்கத்தை அவர்கள் சுவைக்க வேண்டும். என்னுடைய வார்த்தையிலே அவர்கள் கிறிஸ்துவின் ஆறுதல் தரும் வார்த்தையை, உற்சாகப்படுத்தும் வார்த்தையை ஒருவர் கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்கின்றார்கள் என்றால்
நான் கிறிஸ்துவாக இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற அர்த்தம். அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக இன்றைய நாளில் என்னுடைய சீடர்களுக்கு நான் கொடுத்திருக்கின்ற அந்த ஒரு மேலான ஒரு சான்றிதழ், அவர்களை எத்தகைய விதத்தில் நான் மேன்மைப்படுத்தி இருக்கிறேன் என்பதையும் ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். என் சீடர் என்பதற்காக ஒரு குவளை குளிர்ந்த தண்ணீரை தருபவரும் அதற்குரிய கைமாறு பெறாமல் போகார் என்று சொல்லுகின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே எலிசா இறைவாக்கினர் அவருக்கு உதவி செய்த சூனேம் என்ற பெண்ணுக்கு குழந்தை பேற்றை தருவதை நாம் வாசிக்க கேட்டோம். ஆக எலியா இறைவாக்கினர் இவர் கடவுளுடைய மனிதராக இருக்கிறார், எனவே இவர் தங்கி செல்வதற்கு ஒரு தனி அறை கட்டுவோம் என்று அந்த பெண்மணி தன் வீட்டின் மாடியிலே ஒரு அறை கட்டி அவர் தங்கி செல்வதற்கு தேவையான அத்தனை அந்த தேவைகளையும் அவர் நிறைவு செய்கின்றார். இதை காண்கின்ற எலியா, நான் ஏதாவது இவருக்கு செய்ய வேண்டுமே என்று எலிசா நான் ஏதாவது செய்ய வேண்டுமே என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு அவருக்கு தேவைப்படுகின்ற அந்த குழந்தை பேற்றை தந்து அவரை ஆசீர்வதிப்பதை இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடவுளின் பெயரால் அடுத்த ஆண்டு நான் வரும்போது இந்த பருவத்தில் நீ குழந்தை பெயர் பெற்றிருப்பாய் என்று கூறும்போது எவ்வாறு அவரால் கூற முடிந்தது, அதே போல அந்த பெண்ணால் பெற முடிந்தது என்றால், கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் கடவுளின் மனிதர், எனவே என் பொருட்டு கடவுள் அவருக்கு இதை செய்வார் என்று உறுதியாக அவர் நம்புகின்றார். அந்த பெண்மணியும் தனக்கேற்ற அந்த கைமாறை பெற்றுக் கொள்கின்றார். ஆக இன்றைய நாளில் நாம் கிறிஸ்துவாக வாழ அழைக்கப்படுகின்றோம். அதே போல கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கின்ற நற்செய்தி பணியாளர்களுக்கு, குருக்களுக்கு, இறைவனின் பணியாளர்களுக்கு, அருட்சகோதரிகளுக்கு, இன்னும் வேதியர்களுக்கு, அன்பிய பொறுப்பாளர்களுக்கு, இந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை ஆண்டவர் இதை கூறுகின்றார். ஆக இன்றைய நாளில் நாம் இன்னைக்கு கொரோனா அந்த நோயினால் நாம் பாதிக்கப்பட்டு வேலை இழந்திருக்கின்றோம். நாமே இத்தகைய சூழ்நிலையில் இருக்கும்போது நாம் எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்ற அந்த ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுகின்றோம். நான் அன்புக்குரியவர்களே, எப்போது நாம் கொடுக்கின்றோமோ அப்போது நாம் பெற்றுக்கொள்வோம். கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி உங்கள் மடியில் கொட்டுவார்கள் என்று சொல்லுகின்றார்கள். இந்த பெண்மணி, என்னுடைய அந்த தொடக்கத்திலே சொன்ன அந்த நிகழ்ச்சியில் வருகின்ற பெண்மணி, என்னுடைய பிரச்சனை, என்னுடைய நோய், நான் வேதனைப்படுகிறேன் என்று நினைத்த போது அந்த வேதனை அதிகமாகிக் கொண்டுதான் போனது. ஆனால் எப்போது இதை மறந்துவிட்டு அடுத்தவருடைய பிரச்சனையை அவர் என்ன தொடங்குகின்றாரோ தன்னுடைய நோய் இல்லாமல் போவதை நாம் பார்க்கிறோம். ஆக அதே போலதான் இன்று நாம், எனக்கு தேவைப்படுகின்றது, எனக்கு உணவில்லை, என்னுடைய பிள்ளையை படிக்க வைப்பதற்கு எனக்கு வாய்ப்பில்லை, அதற்கு தேவையான பணம் இல்லை, நான் வேலைக்கு செல்ல இயலாத நிலையில் நான் என்னுடைய தேவைகளை நிறைவு செய்ய இயலாத நிலையில் மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் என்ற அந்த கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் என்றால் இன்னும் நாம் அதிகமாக துன்பத்தை தான் பெற்றுக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, மாறாக நாம் நம்முடைய கவலைகளை எல்லாம் கடவுளிடம் விட்டுவிட வேண்டும் என்று பேதுரு நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றார். பேதுருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 5வது அதிகாரம் 7வது இறைவார்த்தையில் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் என்று கூறுகின்றார். ஏனெனில் அவர் நம் மீது கவலை கொண்டிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, என்னுடைய பிள்ளை இனி சாப்பிட என்ன செய்வார், இனி அந்த பணத்திற்கு என்ன செய்வார், இந்த தேவைகளை நிறைவேற்ற அவர் என்ன செய்வார் என்று என் மீது அக்கறை கொண்டவராக என் கடவுள் இருக்கின்றார் என்பதைத்தான் பேதுரு நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அது நம் மீது கவலைப்படுகின்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது நம்முடைய கவலைகளை எல்லாம் இது இனி உம்முடைய கவலை நீர் பார்த்துக் கொள்ளும் என்று விட்டுவிட்டு நாம் நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யும் போது, இன்னும் குறிப்பாக இறைவனின் பொருட்டு இறைவனின் பணியாளர்களுக்கு நாம் செய்யும் போது அதற்குரிய கைமாறை நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். நாம் அன்புக்குரியவர்களே, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒருபோதும் ஒளியாய்க்கு சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை, அவர் சொன்னால் நிச்சயமாக அதனை செய்வார். ஆக அவர் நானே உங்களுக்கு கொடுப்பேன் என்று கூறுகின்றார். ஆக இன்றைய நாளில் இந்த சிந்தனைகளை நாம் மனதில் கொள்வோம். முதல் சிந்தனை, நான் மறு கிறிஸ்துவாக வாழ வேண்டும். அனைத்திற்கும் மேலாக கிறிஸ்துவின் வார்த்தைகளை என் உள்ளத்தில் பதித்து அதை நான் வாழ்வில், என் சிந்தனையில், என் சொல்லில், என் செயலில் நான் வெளிப்படுத்த வேண்டும். இரண்டாவது, எனக்கு தேவை என்ற ஒரு குறுகிய மனநிலை இல்லாமல் என் சுயநலத்தை, தன்னலத்தை நான் ஒதுக்கி வைத்துவிட்டு பிற தேவைகளை நான் முன்னிறுத்தி அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற நான் முன் செல்வேன் என்று நாம் செல்லும்போது ஆண்டவர் நம் தேவைகளை மிகுதியாக அவர் நிறைவேற்றி அவற்றை ஒன்றுமில்லாமல் மாற்றுவார் என்பதை நாம் மனதில் கொண்டு இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, இறைவன் அவருடைய தூய ஆவியின் கொடைகளை நம்மில்
நம் குடும்பத்தில் நிறைவாக பொழிந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து கொண்டாடுவோம். இப்போது நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தார். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதன் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை கொண்டபடி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாற்றுடன் மீண்டும் பார்த்திருக்கிறார். அவரே சதசம் முடிவுகிறார். தந்தையின் மகனிடமிருந்து புறப்படும் ஆண்டவரும் தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒரே ஆட்சி பெறுகிறார். இறைவாக்கினர் வாயிலாக பேசிக் கொள்வதை ஒரே கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுபுற வாழ்வையும் ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய வாணி பரி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதா அப்படி மன்றாடுங்கள். இறைவா, நீரே அருள் கொண்டு ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாம் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து பணியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாக்கு ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக்கும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாக்கும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானேன். இவ்வாறு மக்கள் மூவர் கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்ட
ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழ செய்தேன். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழ செய்தேன். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை ஒளிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகிறோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்களுக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று மக்கள் ஒளியும் முறைய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைப்புந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உமது இன்றைய நாளில் உலகம் முழுவதும் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களையும் அது கருத்தில் ஒப்புக் கொடுத்து கொண்டாடுகிறோம். நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், இன்னும் அவரது குடும்பத்தை சார்ந்தவர்கள், இன்னும் இந்த நோயினால் ஏற்பட்ட தடை உத்தரவினால், வேலை இழப்பினால், இன்னும் தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்ப இயலாத நிலையில் பல்வேறு இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாகி இருக்கின்ற அனைத்து மக்களையும் கரத்தில் ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காக கொண்டாடுகிறோம். அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தள்ளும். அனைத்தும் வல்லவரான நீரை இந்த நோயின் பிடியிலிருந்து உலகை விடுவிக்கவும் எங்கள் அனைவரையும் பாதுகாக்கவும் உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். இந்த நோய்க்கான தடுப்பு மருந்தை விரைவில் கண்டுபிடிக்கவும், குணப்படுத்தக்கூடிய மருந்தை கண்டுபிடிக்கவும் தேவையான ஞானத்தை மருத்துவர்களுக்கு தந்து இந்த நோயிலிருந்து உலகை பாதுகாக்கவும்
எனும் இயல்பு நிலை திரும்ப செய்யவும் உலகம் முழுவதும் நிறைவான அமைதியையும் மகிழ்ச்சியையும் தந்தள்ளவும் நம்பிக்கையோடு வேண்டுகிறோம். மேலும் இன்றைய நாளில் நீங்கள் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உங்கள் கருத்தில் ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தனிப்பட்ட தேவைகளையும் விண்ணப்பங்களையும் நிறைவேற்றியுள்ளோம். அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள நலத்தை தந்தருளும். உமது ஆவியானவரின் கொடைகளால் நிரப்பியருளும். நீரே எங்கள் அனைவரையும் வழி நடத்தியுள்ள நம்பிக்கையோடு வேண்டுகிறோம் அன்பு தந்தையை. மேலும் இந்த நாளில் எங்களிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்றுமை மன்றாடுகின்றோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் மறைத்த ஒவ்வொருவரையும் இதே திருப்பலியில் நாம் நினைவு கூறுகின்ற மறைத்த 16வது நாளை நினைவு கூறுகின்ற செல்வராஜ் மற்றும் மரித்த டி வின்சென்ட் டி ஜெயராஜ் லில்லி எனும் மரித்த மரிய மெர்சி அஞ்சலா ஆகியோரையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராக இருந்தோர், குறிப்பாக எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித செபஸ்தியா ஆகிய அனைத்து புனிதர்களோடும் நம் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பணிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதெனப் போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களுக்கு விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாந்தொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
உலகின் பாவங்களை போக்க வந்த இறைவனின் செமரியின் திருவிருந்தில் பங்கு பெற தகுதி பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, வேறு இடத்திலிருந்து விட நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கும் எனது ஆன்மா ஆனந்தம். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிறைவாழ்வடைப்பதாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறி